Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம 80000 பட்ஜெட்ல ஒரு கேமிங் பிசி பண்ண போறோம். இந்த கேமிங் பிசி ஃபுல்லாவே கேமிங்காக மட்டுமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஃபுல்லாவே பிசி பார்ட்ஸ் தான் செட் பண்ண போறோம். சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். So, இது கேமிங் பிசிங்கிறதுனால நாம இங்க நம்ம கிராபிக்ஸ் கார்டுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற ஒரு CPU செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஹை எண்ட் CPU எல்லாம் தேவைப்படாது. ஸோ இந்த பிசி பில்டுக்கு CPU நான் இங்க i5 12th ஜென் தான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது இண்டலோட i5 12400F. இந்த சிபியூக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 12th ஜெனில் ஒரு பெஸ்ட் CPU. ஸோ இதோட ப்ரைஸிங் இப்போ எப்போவுமே 15,000க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா AMDயோட 5600Xயோடையுமே இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பில்டுக்கு அந்த CPU சூஸ் பண்ணலாம். அப்புறமா இதுக்கான மதர் போர்டு. ஸோ நம்ம இங்கே கேமிங் பிசி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ பெருசாக அப்கிரேட் தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் இன்டெல் அவங்களோட 14th ஜெனில் சாக்கெட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹை அண்ட் மதர் போர்டை சூஸ் பண்ணாலும் நம்ம 14th ஜெனுக்கு அப்கிரேட் ஆக முடியாது. ஸோ நாம இங்கே 12th ஜெனில் இருக்கிறனால 13th ஜெனுக்கு ரொம்பவே பட்ஜெட் போடாமல் ஒரு நல்ல அப்கிரேடாக போகிற மாதிரி ஒரு மதர் போர்டு தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஜிகாபைட்டோட B660M ஆரோஸ் மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா இதில் 14 VRMs இருக்குது. அந்த VRMs இன்னுமே நல்ல CPUக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் நீங்கள் 13th ஜெனுக்கு அப்கிரேட் ஆனாலுமே. அதே வேளையில் இதோட ப்ரைஸிங்குமே 15,000 to 16,000க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு நல்ல மதர் போர்டு தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மேபி நமக்கு Z690ல் ரொம்பவே லோவான ஒரு மதர் போர்டு தான் கிடைக்கும். அதோடையுமே இது ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா Z690 பட்ஜெட் மதர் போர்டுமே DDR4 தான். இந்த மதர் போர்டுமே DDR4 தான். அதுவும் இல்லாமல் இதில் 14 VRMs இருக்கிறனால நம்ம 13th ஜெனுக்கு அப்டேட் ஆகும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஜிகாபைட்டோட ஆரோஸ் மதர் போர்டு. நம்ம CPGP இல்லாமல் கூட வேணும்னா இதில் பயோஸ் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக ஸ்டார்டிங்கில் 13th ஜென் போகிறதா இருந்தால் கூட இந்த மதர் போர்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக போகலாம். அப்புறமா ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த பிசி பில்ட்லேயே கிராபிக்ஸ் கார்டு. இந்த பிசி பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ணுற கிராபிக்ஸ் கார்டு AMDயோட RX 6700 XT 12GB கிராபிக்ஸ் கார்டு தான். 6700 கிடையாது, அது ஒரு 10GB கார்டு. இது 6700 XT 12GB கார்டு. ஏன் இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னா இதோட ப்ரைஸிங் ஈக்குவலாக இதுக்கு இருக்கிற காம்படிஷன் என்னென்னா RTXோட 3060 Ti. இந்த RTXோட 3060 Tiயை இந்த AMDயோட RX கார்டு ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணிவிடும் எல்லா கேமிங் பெஞ்ச் மார்க்லையுமே. அதாவது 1080p இருந்தாலும் சரி 2K ரெசல்யூஷனில் இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணிவிடும். எல்லா கேமும் எந்த கேம் எடுத்தாலுமே இதால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நான் அதோட பெஞ்ச் மார்க்கையுமே இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்து இது ஒரு 12GB கிராபிக்ஸ் கார்டுனால நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே 2K ரெசல்யூஷனில் கேமிங் பண்ணால் இனிமேல் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா 1080pல கேமிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறதே ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இந்த கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் இப்போ ட்ராப் ஆகி அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே இது 50,000க்கு மேலேயே சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் ட்ராப் ஆகிட்டே வருது. இதோட ப்ரைஸிங் இப்போ 34,000லேருந்து 32,000 இதுக்குள்ளே இருக்குது. அப்புறமா பவர் சப்ளை நாம இங்கே ரொம்பவே ஹை எண்டான ஒரு GPU சூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல CPU சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த GPUக்கு மட்டுமே ஜிகாபைட் அவங்க 600 வாட் பவர் சப்ளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கிராபிக்ஸ் கார்டுக்கு மட்டுமே. ஸோ நாம இங்கே 650 750 எல்லாம் போகிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஸோ நான் இங்கே EVGயோட BQ 850 வாட் பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவர் சப்ளை இருக்க ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இன்னுமே பெட்டராக இருக்குது. இதோட காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா, அதாவது இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற பவர் சப்ளை கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இதில் இருக்க ப்ரொடக்ஷன் இன்னுமே பெட்டராக ஒர்க் ஆகுது. தியரட்டிக்கலாக கிடையாது, ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்த்தால இதுதான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு PSC பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நான் PSC பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் புரியும். இதோட ப்ரைஸிங் எப்போவுமே 7,000க்கு உள்ளே தான் இருக்கும். இது டைமுக்கு டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறமா கேபினெட்டுக்கு நீங்கள் 4,000லேருந்து 5,000க்குள்ள ஒரு நல்ல கேபினெட் சூஸ் பண்ணலாம். நான் இங்கே SPGயோட டிஃபெண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல கேபினெட் தான். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு கேபினெட் ஃபேவரட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் கேபினெட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ளோ, கேபிள் மேனேஜ்மெண்ட், அப்புறமா GPUலேருந்து, அப்புறமா ஏர் கூலர்லேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. கேபினெட் வாங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கேபினெட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம பிசி பில்டுக்கு எப்படி கேபினெட் சூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டிஃபெண்டரோட ப்ரைஸிங் 4,000லேருந்து 5,000க்குள்ளே தான் இருக்கும். இது ஒரு நல்ல கேபினெட் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அப்புறமா ரேம், நம்ம மதர் போர்டு DDR4 ரேம் தான். ஸோ DDR4ல் நம்ம கொடுக்குற காசுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரேம் தான் சூஸ் பண்ணோம். நான் இங்கே A-Dataவோட D30 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். D30ல்
3200 மெகாவாட்ஸ் CL16 ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே ஒரு ரேம் கண்டிப்பாக போகாதீங்க. மினிமமாக 3200, அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக CL16 இருக்கணும். CL22 எல்லாம் போகாதீங்க, அது ஒர்த்து கிடையாது. நான் ஏன் D30 சூஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் நம்மளால் XMP ப்ரொஃபைலை கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். XMP ப்ரொஃபைலுக்கு மேனுஃபேக்சர் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா அவங்களே கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக இதால் எந்த அளவுக்கு XMP ப்ரொஃபைல் யூஸ் பண்ண முடியும்னு. நம்ம XMP ப்ரொஃபைல் ஆன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதால் 3600 வரைக்குமே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ரேம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இதோட ப்ரைஸிங் எப்போவுமே இப்போது 2000 தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் இது உண்மையில் ஒரு ஒர்த்தான ரேம் தான். ஸோ 8GB நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த PC பில்டுக்கு நம்ம 2 ஸ்டிக் சூஸ் பண்ண போகிறோம். 8x2 அதாவது 16GB டோட்டலாக நம்ம டுவல் சேனல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளால் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அப்புறமா ஸ்டோரேஜுக்கு நம்ம கண்டிப்பாக NVMe PCSD தான் சூஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் WD-யோட ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸிங் இப்போ ட்ராப் ஆகிருக்கு. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு SPG இருக்குது, அப்புறமா க்ரூஷியல் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த WD-யோட லைஃப் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சிமிலராக தான் இருக்கும், ஆனால் இதோட லைஃப் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்கனால நான் கண்டிப்பாக இதை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது எல்லா பார்ட்ஸுமே பார்த்துட்டோம். இந்த பார்ட்ஸோட டோட்டல் ப்ரைஸிங் இப்போ பார்த்தோம்னா 80,000லேருந்து 81,000 இதுக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ப்ரைஸிங்கும் பார்த்துட்டோம். இப்போ இதோட பெஞ்ச் மார்க்கை பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே பெஞ்ச்மார்க் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே தான் மேக்ஸிமமாக கேமிங் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் இந்த AMD கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன்.
இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. Nvidia கார்டு கூட கம்பேர் பண்ணால் கேமிங்கில் கண்டிப்பாக இந்த AMD கார்டு தான் வின் பண்ணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 3060 Ti தான் இருக்குது, வேறு Nvidia கார்டு கிடையாது கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எடிட்டராக இருந்தால் நீங்கள் Nvidia கார்டு போகிறதுலாம் பெட்டர். கேமிங்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த கார்டு தான் நீங்கள் பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஏதாவது பிசி பில்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா பிசி பில்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.